வார்த்தை கேட்கும்படி ஆயத்தமாய் வந்திருக்கிறோம். அதனால ஒரு பாடலை பாடி அதன் பிற்பாடு கர்த்தருடைய செய்தியை நாம் கேட்க போறோம் இல்லையா? தேவன் நமக்கு நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டாக்கின நாள். ஆமென். இதுல மகிழ்ச்சி உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு யாருண்டு கலங்கின நீரத்தில் கரம் என்னை நடத்தினதே. எனக்கு யாருண்டு கலங்கின நீரத்தில் கரம் என்னை நடத்தினதே. உடைத்தீ உருவாக்கி சிற்றித்தீ
எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. நேசிக்கிறான் பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நாங்கள் உங்களை துதிக்கிறோம். நீர் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். வேதத்தின் ரகசியங்கள் மறைப்பட எல்லாத்தையும் வெளிப்பட்டு காமிங்க. இது எங்களோடு பேசுங்க. நீர் எங்களோடு இருந்தால் அதுவே எங்களுக்கு போதும். கத்த நல்லவர், ருசித்து பாருங்கன்னு சொன்னீங்களே, ருசிக்கத்தக்கதான வாய்ப்பை எங்கள் தேவனை எங்களை கொடுத்து விட்டதுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எங்களை இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு உண்டான வார்த்தை, நாம் நடுவில் உலாவும் கர்த்தர். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை கனப்படுத்துவோமா? தேவன் நம் நடுவில் உலாவுகிறவராக இருக்கிறார். ஆமென். இதை குறித்துதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இந்த நாளுக்காக வேதத்தை திறந்து வைத்துக்கொள். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனா இருப்பேன். அல்லேலூயா. நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனா இருப்பேன். பாருங்க, கர்த்தர் நம் மத்தியிலே, தேவன் நம் மத்தியிலே உலாவுகிற தேவனா இருக்கிறார் இல்லையா? 26:12 சொல்லுகிறது, நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனா இருப்பேன். இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துல வந்திருக்கிற நாம் கர்த்தர் நம் மத்தியிலே உலாவுகிறதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்போ தெரிஞ்சுக்கிறோம்? கர்த்தர் என்னோட உலாவி வருகிறார் என்பதை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? எப்படி செய்ய முடியும்? ஏன்னா இந்த நாள்ல, இந்த வருஷத்துல கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் பிரகாரம் இன்னைக்கு நான் உங்களோட நான் வர போறேன். ஆனா இங்க நமக்கு இன்னைக்கு சொல்றாரு, நான் உங்களோட என்ன செய்யறாரா? உலாவுகிற தேவனா இருக்க. விசுவாசின் கரங்களை தட்டி கர்த்தரை கனப்படுத்துவோமா? நம் தேவன் நம்ம மத்தியில உலாவுகிறாரு. உங்களோட இன்னைக்கு வந்து உலாவி உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்க போகிறார். அப்படின்னா அந்த உலாவுகிற போது எப்போ சந்தோஷமா இருந்தாலும் அந்த உலாவுக்கு முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நடக்கிறதுக்கும் உலாவி வர்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு இல்லையா? மனசு வந்து ஃப்ரீயா இருந்தாதான், அந்த சொல்ற டென்ஷன் இல்லாம இருக்கணும், ரிலாக்ஸா இருந்தாதான் அந்த உலாவி வர முடியும். அப்ப பாருங்க, தேவன் நம்ம மத்தியிலே உலாவி வர்றேன்னு சொன்னா அவர் எப்படி இருக்கிறாரா? சந்தோஷமா இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட உலாவி வருது. அதனால இந்த வசனம் சொல்லுச்சு, என்ன சொல்லுது? நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனா இருப்பேன். அதே 2 கொரிந்தியர் 6:16 சொல்லுது, அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனா இருப்பேன். அல்லேலூயா. உங்கள் மத்தியில நான் உலாவேன். அடுத்ததாக அவர்களுக்குள்ளாக நான் உலாவி அவர்கள் தேவனா இருப்பேன். ஆமென். இப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு நமக்கு என்ன சொல்லுகிறாரு? நான் எப்படி இருக்க போறேன்? உங்கள் மத்தியில நான் என்ன செய்ய போறேன்? உலாவி வரேன். சரி, இப்ப நம்ம கூட ஆண்டவர் உலாவுறான்னா நாம் எப்படி இருக்கணும்? நம்ம எப்படி மாற்றணும்? எப்படி இருக்கணும்? நல்லா சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? பரிசுத்தம். அப்புறம் அதுக்கப்புறம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தம் மொத்தம் போதுமா? எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்கும் எந்த நேரமும். ஏன்னா அவன் நம்ம கூட இப்ப சொல்லணும், நான் ரெடியா இருக்கியா? நான் வரேன், ரெடியா இருக்கேன், ரெடியான்னு கேட்போம். அப்படி நம்ம சப்போஸ் நம்ம வந்து இப்போ நம்ம வரேன்னு சொல்லி கேட்போம், ரெடியா? நான் ரெடியா இருக்கேன், வா. அப்புறம் வா, ரெடியா தான் நம்ம பார்ப்போம். கர்த்தர் ஆயத்தமா இருக்கும். நாம என்ன செய்யணும்? கரெக்டா அவர் கூட போறதுக்கு நாம ரெடியா இருந்தாதான் ஆசீர்வாதம் பெற்றுக்கணும். விசுவாசம் நிறைய சொல்லணும். அப்போ உலாவி வருகிற தேவன், நம்ம மத்தியிலே உலாவி வருகிற தேவன் எப்படிலாம் எங்கெங்கெல்லாம் நம்ம கூட உலாவினாரு அப்படின்றத பார்க்கலாம். ஆனா இன்றைக்கு நம்மளோட நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உலாவி கொண்டிருக்கிறோம்? முதல்ல ஆதாமும் ஏவாளும் இல்லையா, அதை குறித்து நம்ம படிக்க போறோம். பாருங்க, கர்த்தர் வந்து அவர்களை உருவாக்கினதுக்கு பிற்பாடு அவர் என்ன செஞ்சாராம்? உலாவி வந்தார். முதல்ல கர்த்தர் வந்து ஜலத்தின் மேல் அசைவாடினாரு. ஆதியாகமம் 3:8 சொல்லுகிறது. அந்த வசனத்தை எடுத்தவங்க டக்கு டக்குன்னு படிங்க, சீக்கிரமா படிங்க. பகலில் குளிர்ச்சியான வேளையில தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அதுக்கப்புறம் அவங்க பண்ணாங்க, அதை விடுங்க. தோட்டத்தின் நடுவில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். ஏன் கேட்டாங்க தெரியுமா? ஆண்டவர் உலாவி வந்தார். ஏன் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? கர்த்தர் செய்ய வேணாம்னு சொன்னதை செஞ்சாங்க. அதை சாப்பிடாத அப்படின்னா நிறைய விஷயத்துல எச்சரிப்பு, நிறைய காசு வரும். ஆனா அதை என்ன பண்ணுங்க, அதெல்லாம் இங்க செட் ஆகாதுங்க. அதெல்லாம் நாங்க கேட்க முடியாது. எங்களுக்கு என்ன தோணுமோ அதெல்லாம் நாங்க செஞ்சுட்டு போவோம். நிறைய பேருடைய வாழ்க்கையில
ஆண்டவருடைய சித்தத்தையும் அவர் விருப்பத்தையும் செய்யாததுனாலதான் நீங்க ஆசீர்வாதங்கள் குறையப்படும். இங்கே ஆதாமும் ஏவாளும் கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படியல இல்லையா? கீழ்ப்படியாதனால அவர்கள் தான் அத்தி இலையை தெரிச்சு போட்டுக்கிட்டாங்க. ஆசீர்வாதம் குறைவு. இன்னைக்கு சாபத்தை வாங்கிக்கிறாங்க. ஆனா அதனால தேவன் உலாவி வருகிறதை அவர்கள் பார்க்கிறார்கள். அல்லேலூயா. இப்ப பாருங்க, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. அவர் உலாவி வர்ற தேவனா இருக்க, நம்ம பரிசுத்தமா இருக்கணும்ன்ற எண்ணம் அவர் வந்துச்சா பத்தியா? கர்த்தருக்கு முன்பாக அவங்க என்ன பண்றாங்க? தவறான காரியம். நம்ம தேவன் நம்ம கூட இருக்கும்போது நாம கர்த்தர் விரும்பாததை செஞ்சு இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிறோம். தோட்டத்தின் நடுவிலே உலாவுறாரு. அப்ப இன்னைக்கு உங்கள் மத்தியிலே தேவன், நீங்க முதல்ல நான் அவர்கள் நடுவில் உலாவுவேன், உங்கள் மத்தியிலே உலாவி வருவேன் தேவன் சொன்னாரு. நீங்க ஆதாமும் ஏவாளும் தோட்டத்துல தேவன் அவர்களை உருவாக்கி நீங்க எல்லாருமே உங்களுக்காகவே உலகத்துல தேவன் அவர்களை வைத்தார். இன்றைக்கு நம்மளை வச்சிருக்காரு. அந்த இடத்துல தான் நம்ம ஜீவிச்சுட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? அவர் உலாவி வர்றத நம்ம என்ன செய்யறோம்? தப்பு பண்ணதுனால அவர்கிட்ட போக முடியும். அதான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்? அவர் நம்ம கூட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? உலாவிக்கிட்டே இருக்காரு. ஆனா இங்க என்ன செய்ய முடியல. அவங்க என்ன பண்ணாங்க? போனாங்களா? கிட்ட போனாங்க. தோட்டத்துல உலாவிட்டு இருந்தாரு தேவன். ஆதாமும் ஏவாளும் கிட்ட போனாங்களா? அப்புறம் அவர் கேட்கிறாரு, எங்க ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஏன் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் ஒளிஞ்சுக்கிறோம். கர்த்தர் நம்ம கூட இருந்தோம், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள ஒளிந்து மறைந்து கொடுக்கிறோம். நீங்கள் அப்படி இருக்கலாம். அது இது கருமையான தேவனுடைய ஜனமே. தோட்டத்தின் மத்தியிலே தேவன் உலாவி வர்றதுக்கு உன் மத்தியிலே உன்னோட உன் குடும்பத்திலே கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார், உலாவி கொண்டிருக்கிறார். உன் ஆசீர்வதிக்க முடியாது, உன்னை தெரிந்து கொண்டபடியால் உன்னை தேவன் பெரிய ஜாதியாக்க முடியாது உலாவி கொண்டிருக்கான். ஆனால் அவரை அறியாதபடி நீ என்ன செய்யற? ஒளிந்து மறைந்து இருந்தா எப்படி ஆசீர்வாதம் வருமா? வராது. இன்னைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? அவர் உங்கள் தேவனா இருக்கிறேன்னு சொல்றாரு. நீங்கள் என் ஜனமா இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. நான் உங்கள் பேரை பெருமைப்படுத்த சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. தத்தளிப்பு இல்லப்பா உங்களுக்கு இந்த வருஷத்துல. நீங்க கோடா கோடியா பெருகுவன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு பழுக்கத்தையும் பெருக்கத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாதபடி இன்னைக்கு உலாவி வர்ற தேவனை இன்னைக்கு என்ன செய்யறோம்? அப்படியே விட்டுட்டு நம்ம வாட்டு ஒளிந்து கொண்டிருக்கோம். நீங்க அவங்க ஒளிஞ்சாங்க, நீங்க ஒளிஞ்சு போகாதீங்க. அவர்கள் ஒளிந்து கொண்டதுக்கு காரணம் இருக்கு. ஆனால் நீங்கள் இப்படி ஒளிந்து கொண்டதுக்கு தேவன் விரும்பவில்லை. அல்லேலூயா. நீங்கள் முன்னாக வந்து கர்த்தருடைய சமூகத்தில் அவரோடு கூட நீங்கள் உலாவி வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ கர்த்தரோடு இருந்தால் அவரோட இருப்பார். நீங்க அவரை விட்டுட்டீங்கன்னா அவர் உங்களை கை விட்டுடுவார். நீங்கள் அவரோடு கூட இருக்கணும்னா அவரை நீங்க தேட வேண்டும். அவர் மத்தியில அவரோடு கூட பேசுகிற அனுபவம், ஜெபிக்கிற ஒரு அனுபவம், உபாசிக்கிற அனுபவம் இந்த வருஷத்துல உன்னை நீ தாழ்த்தி 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 ஆண்டோட சமூகத்துல உட்கார்ந்து அவரை கேட்டு கேட்டுதான் ஆசீர்வாதம் பெற்றுக்கணும். ஈஸியா எதுவுமே வராது, எதுவும் ஈஸியா வராது. நானும் என் வீட்டாரும் குடும்பமே சேர்ந்துதான் தேவனை துதிக்கணும்ன்ற இடத்தை நீங்க உண்டு பண்ணிட்டாதான் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இது மாத்திரம். ரெண்டாவது பாருங்க, முதல்ல ஒரு கணவன் மனைவியாக ஒரு குடும்பம். யார் அது? கணவன் மனைவி யாரு? ஆதாமி. அவங்க குடும்பத்தின் மத்தியில தேவன் என்ன பண்ணாரு? உலாவினார். ஆனா அதை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் தேவன் உலாவி வருகிறார். நீங்கள் அறியாமல் இருப்பீர்கள் என்றால் ஆசீர்வாதம் உங்களை விட்டு அடையலாம். ஆமா, தெரிஞ்சவங்க வந்து நடந்துக்கிறத நம்ம போய் அவங்கள பார்த்து அப்போ வந்தீங்க என்னன்னு கேட்டா தானே பதில் வரும். அவங்க என்ன பண்ணுவாங்க? கொஞ்ச நேரம் இருந்து பார்த்து என்ன பண்ணுவாங்க? போயிடுவாங்க. அதுதான் நடக்க போகுது. அதனால கர்த்தர் உங்களோட இருக்கிறார். அவர் உங்கள் மத்தியிலே உலாவி வருகிறார். அவரை பற்றி கொள்ளுங்க, நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்க. அல்லேலூயா. இரண்டாவதாக பாளையத்தின் நடுவில் உலாவும் கர்த்தர் அப்படின்னு சொல்ல, முதல்ல ஒரு தம்பதியாகிய கணவன் மனைவியாகிய ஆதாம் ஏவாள் கூட உலாவினார். அவர்கள் அதை அறியாது ஒளிந்து கொண்டார்கள். அடுத்த பாளையம் சொல்லும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு இடம். பொதுவா சொல்ல போனா ஒரு பரவலான ஒரு இடம். என்ன சொல்றது? அதுக்கு ஒரு இடம், ஒரு மக்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிற இடம், ஒரு டென்ட் போடுறாங்க சொல்லுவோம்ல, எல்லாம் போய் ஒரு இடத்துல போய் மொத்தமா தங்கி கொள்றது எல்லாம். அப்படிப்பட்ட இடம். இந்த காலத்துல ஜனங்க அப்படித்தான் இருந்தாங்க இல்லையா? ஆபிரகாமும் அப்படித்தான். எங்கெல்லாம் போடுறோம் அங்கெல்லாம் டென்ட் கூடார போட்டு தங்குனாங்க. அதுதான் இந்த பாளையம் சொல்லப்படும். அப்ப இங்க பாருங்க, தேவன் பாளையத்தின் நடுவில் உலாகிற. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிங்க. சீக்கிரமா படிங்க. நாம சீக்கிரமா நம்ம முடிக்க போறோம் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி. உபாகமம் 23:14. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே. ஆமென். விசுவாசிக்கும் அல்லேலூயா சொல்லுங்க. உன் சத்துருக்களை என்ன செய்யறதுக்கு? சத்துருக்களை ஒப்பு கொடுக்கிறதுக்கு எங்க உலாவறாரா? நம்ம ஊர்ல
உன் தெருவுல, உன் பக்கத்து வீட்டுல உலாவி வருகிற தேவனா இருக்கார். அல்லேலூயா. கர்த்தரை உயர்த்தி ஒரு கனப்படுத்தி ஒரு கரங்களை தட்டி ஒரு மகிமைப்படுத்துவோமா? உன் தனிமையா உன் குடும்பத்துக்குள்ள வந்தா தேவன் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. இப்ப பாளையத்தின் மத்தியிலே உலாவுகிற கர்த்தர் சத்துருக்களை உன் கையில ஒப்பு கொடுக்கிறதுக்காக தேவன் என்ன செய்யறாரா? உலாவி வருகிறார். அப்போ இது நல்ல வாய்ப்பு தானே, பெற்றுக்கொள்ளமா வேணாம்? அப்ப நாம என்ன செய்யணும்பா? ஆயத்தத்தோட காத்துக்கணும். ஆண்டவர் உலாவி வராரு, அப்படியே நடந்து வர. அப்படி உலாவுனா அவர் சந்தோஷமா வராரு. உலாவும் போது அவர் சந்தோஷமா தான் வராரு. உன்னை தேடி துக்கத்தோட வரவில்லை, உன்னை தேடி ஆனந்தமா சந்தோஷமா வராரு. நான் உன்னை ஆசீர்வதிக்கணும், உனக்கு வேண்டியதை கொடுக்க வேண்டும், பிள்ளையை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் சந்தோஷமா வரும்பொழுது நாம என்ன செய்யணும்? கர்த்தரிடத்துல போய் நம்முடைய விண்ணப்பத்தை சொல்லி ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொள்ளணும். விசுவாசிகள் அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வசனத்தின் கடைசி பகுதியை படிமா, பாளையத்தின் நட்பு படிமா, படிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுக்க போறாரு. விசுவாசிகள் அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னா உன் கையில வந்து கொடுக்க போறாரு. யார? நானும் அவனை கண்டு ஓடுனியா? ஓடாத, அவங்களும் காலில் வந்து விட போறான். அல்லேலூயா. சத்துருக்களை எல்லாம் நான் கீழ்படுத்தினேன். உன் சத்துருக்களை நான் கீழ்படுத்த காலுக்கு கீழே தான் அவன் இருப்பான். அவனை நான் என்ன செய்யறேன்? ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சரண்டர் பண்ண வைக்கிறார். இல்லையா? சரண்டர் ஆக போறாங்க. யாரு? சத்துருக்களை தான். விசுவாசத்தோட போங்க. ஆண்டவரால முடியும். அவர் உங்கள் பட்சத்திலே உங்கள் மத்தியிலே உலாவுகிற தேவனா இருக்கும் பொழுது நிச்சயமா அதிசயங்களும் அற்புதங்களும் என் தேவன் செய்வார். அல்லேலூயா. அவரால் ஆகும், என் தேவனால் ஆகும். அவர் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர். உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார், அவர் கலங்க விட மாட்டார். அவர் உங்கள் மத்தியிலே உலாவி வரும். உன்னோட உன் குடும்பத்துல, நீ இருக்கிற ஊர்ல, இருக்கிற இடத்துல, உன் ஜனங்க முன்னாடி, உன் தெரு ஜனங்க முன்னாடி, ஊர் ஜனங்க முன்னாடி உலாவி வந்து சத்துருக்களை உன் கையில ஒப்பு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. என் தேவன் வெற்றி சிறந்த. விசுவாசிகள் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தரால் ஆகும். அவர் நம்ம மத்தியிலே உலாவுகிறார், உங்கள் நடுவிலே உலாவுகிறார். நீங்கள் எங்கள் ஜனம் என்று சொல்லி உலாவுகிறார். இங்கே தோட்டத்தின் நடுவுல உலாவினாரு, இங்க எங்க உலாவுறாரா? பாளையத்தின் நடுவிலே உலாவி வருகிறார். அப்போ ரெண்டாவது ஒரு சான்ஸ் இல்லையா? முதல்ல குடும்பம், ரெண்டாவது ஊருக்கே. பாருங்க, வாழுகிற ஜனங்கள் உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, உனக்கு சத்துருவை உன் கையில ஒப்பு கொடுக்க போறேன். உன் சத்துருவே இனிமே இல்லை, அவன் எல்லாம் உன் காலில் வந்து உழப்பான். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லுற வாய்ப்பை என் தேவன் சீக்கிரமா உண்டு பண்ண போறாரு. அல்லேலூயா. அவரால் ஆகும், என் தேவனால் ஆகும், அனைத்தையும் செய்து முடிப்பார். நம்பிக்கையோட இந்த வார்த்தையை நீங்க நம்புங்க. அடுத்ததாக ஆலயத்தின் நடுவில் உலாவும் கர்த்தர். அபிஷேகத்தை உணர்ந்து கொண்டவங்க எத்தனை பேருன்னு அப்பப்போ நான் கேட்டு ஏன் சொல்றேன் தெரியுமா? பிரசன்னத்தை உணரணும். இங்கே ஆலயத்தின் நடுவில் 2 வசனம் இருக்குது, நீங்க எடுத்து வச்சு படிங்க. மார்க் 11:27. இயேசு தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மளை உருவாக்கி இன்னைக்கு உலகத்துக்குள்ள அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து உலாவி வந்தார். மார்க் 11:27, யோவான் 10:23. ரெண்டுத்தையும் எடுத்து ஒரு வசனத்தை ஒரு படிங்க. மார்க் 11:27, யோவான் 10:23. ஆலயத்தின் நடுவில் உலாவும் கர்த்தர். ஆமென். அவர் தேவாலயத்திலே. ஆமென். யார் அவரு? இயேசு கிறிஸ்து. யார் உலாவினாரு? தேவ ஆலயத்திலே உலாவி கொண்டிருந்தார். அல்லேலூயா. அடுத்த வசனம் 10:23 படிங்க. யோவான் 10:23 சீக்கிரமா படிங்க. ஏன்னா இந்த 2 வசனத்தில் தேவன் ஆலயத்தில், இயேசு தேவாலயத்தில் என்ன பண்ணாரா? மண்டபத்திலே உலாவுறார். இங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலாவி வந்தார். நீங்க ஆலயத்துல உலாவுறது எதுக்கு தெரியுமா? உன்னை அபிஷேகித்து உன்னை கர்த்தரப்பா தனியா வந்தா ஆசீர்வாதம் பெற்று மாட்டியா? பாளையத்து நடுவுல உலாவி சத்துரு ஒப்பு கொடுத்துட்டு நான் ரெடியா இருக்கேன், அதையும் மிஸ் பண்ணிட்டியா மகளே? அடுத்ததாக ஒரு வாய்ப்பு என்னது? ஆலயத்திலே இருக்கிற இடத்துல நான் உலாவி வந்து உன் தேவைகளை நான் சந்திக்க முடியாது வந்திருக்கேன். விசுவாசம் அல்லேலூயா சொல்லுங்க. உலாவி வர்றது என்ன? தேவனுடைய அபிஷேகம். அவன் நம்மத்திலே உலாவுகிறதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என கருமையானவர்களே. கர்த்தர் உங்கள் நடுவிலே உலாவி உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். அல்லேலூயா. இங்கே மண்டபத்திலே உலாவினார் இயேசு கிறிஸ்து. முதல் வசனம் சொல்லு, மார்க் 11:27, தேவ ஆலயத்திலே உலாவி வந்தார். அப்ப இன்னைக்கு உலாவி வருகிறதுன்றது நடையில இருக்கிற ஒரு விதமான ஒரு ஆசீர்வாதமான நடைன்னு தான் சொல்லணும். இல்ல கடகடன் வேகமா ஓடுறது இல்ல, மெதுவா அப்படியே ரிலாக்ஸா நடக்குது. ரொம்ப ஜாலியா நடந்து போயிருக்குது. நம்ம கேட்போம், என்ன அந்த அம்மா அப்படியே உலாத்திங்கிறாங்களே, என்ன வேலை எதுவுமே இல்லையா? ஏன் கேட்போம்னா
மனசு ஃப்ரீயா ஆயிடுச்சு. அப்ப கர்த்தர் நம்ம பக்கத்துல வந்துட்டாரு. இந்த வருஷத்தின் தொடக்கத்தினால இருதயத்தை லகுவாய் லேசாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆலயத்தின் நடுவில் உலாவும் கர்த்தர் உங்கள் மத்தியிலே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்கள் நடுவிலே உலாவி உங்களுக்கு அற்புதங்களும் அதிசயங்களும் என் தேவன் செய்வார். அல்லேலூயா. அவரால முடியும். நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தரால் ஆகும். அடுத்ததாக 4வது, 5ஓட சொல்லி முடிக்க போறேன். 4வது, அக்கினி நடுவில் உலாவும் கர்த்தர். நான் ஏற்கனவே எப்பவுமே இந்த வருஷ தொடக்கத்திலே சொன்னேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரையும் அக்கினி நடுவுல போட்ட போது 4வதா ஒருத்தர் உலாவுனார். அவர் தான் தேவ ஆவியானவர். அல்லேலூயா. தானியேல் 3:25 எடுத்து வச்சு படிப்போம். அங்கே 3 பேரோட 4வது ஒருத்தர் தேவனுடைய சாயல போல இருக்குது. பாருங்க, அந்த படிப்போமா? அந்த ராஜா சொல்றான் பாருங்க. தானியேல் 3:25 படிங்க. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். ஓ, கரங்களை தட்டி கர்த்தரை கனப்படுத்துவோமா? நல்லா கரங்களை தட்டி கனப்படுத்துவோம். நல்லா கனப்படுத்துவோம். அக்கினி நடுவிலே உலாவுகிற தேவன். அல்லேலூயா. தோட்டத்தின் நடுவுல உலாவுனவர் தான் இன்னைக்கு அக்கினி நடுவுல உலாவுறாரு. தோட்டத்துல உலாவுனா சந்தோஷம், ஆனா அக்கினில உலாவுனா ஒரு மன தைரியம் வேணும் கூட இருக்கிறவங்களுக்கு. அல்லேலூயா. தேவன் உங்களை இன்னைக்கு தைரியத்தினாவே கொடுக்கிறார். எப்படி அக்கினில உலாவறதுக்கு உண்டான ஒரு கிருபை, ஒரு வல்லமை, போராட்டத்தின் மத்தியில கர்த்தரோடு கூட உலாவி வர ஒரு அனுபவம் ஆண்டவர் இந்த மாசத்துல கொடுக்க போறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 4ஆம் மாலின் சாயல் எப்படி இருக்குதான்? எப்படி தேவ உத்திரனை போல இருக்குது, தேவனுடைய சாயலை போல இருக்குது. அப்போ கர்த்தர் உங்கள் பட்சத்துல இருந்து உலாவி வர போறார். உங்களுக்கு இருக்கிற துக்கங்கள், உங்களுக்கு இருக்கிற சமாதான குறைவுகள், உங்களுக்கு இருக்கிற வியாதிகள், வேதனைகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் என் தேவன் சுமந்து தீர்த்து ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கர்த்தர் கொடுக்க போறார். காரணம், அக்கினி நடுவுல உலாவணும்னா அதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லையா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பதற்கு மிக தைரியசாலியா இருந்தாங்க. கர்த்தர் பேர்ல மிகவும் வைரக்கமா இருந்தாங்க. அதனாலதான் அவங்க ஆண்டவர் கூட இருக்கிறத நினைச்சு அவங்க போறாங்க. இன்னைக்கு உங்களுக்குள்ள என்ன வேணும்? ஒரு தைரியம் வரணும். ஆண்டவர் என்னோட இருக்கிறார், அவர் என்னை நடப்பார். அக்கினி நடுவுல நடந்தால் நான் என்ன செய்ய மாட்டேன்? வேகாது இருப்பேன். பாருங்க, ரொம்ப ஒரு அற்புதத்தின் தேவன் இன்றைக்கு நம்ம மத்தியில உலாவி வருகிறார். அல்லேலூயா. நீ அக்கினி நடுவில் உலாவும். அடுத்ததாக விளக்குகளின் நடுவில் உலாவும் கர்த்தர். விளக்கு அப்படின்னா என்ன? ஒரு தீபம், ஒரு ஒளி. அதுல போய் உலாவி வர்றாரா? ஆமா, விளக்குகள் மத்தியில தேவன் உலாவி. வெளிப்படுதல் 2:1 சொல்லுகிறது. வெளிப்படுதல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, விளக்குகளின் நடுவில் உலாவும் கர்த்தர். அதை படிப்போமா? எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், 7 நட்சத்திரங்களையும் தம்முடைய வலது கரத்தில் ஏற்றி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளையும் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். எது மத்தியில உலாவுறாரா? பொன் குத்து விளக்குகளின் மத்தியில உலாவுகிறார். இது எதை குறிக்கிறது? விளக்கு நம்ம வெளிச்சம். கர்த்தர் முதல்ல இருந்து 5 பாயிண்ட். முதல் தோட்டம் அது உலகம். தேவன் படைத்து ஆளும்படியாய், அவர்கள் அதிலே அனுபவிக்கும்படியாய், அவர்கள் அந்த உலகத்தை சோந்தரிக்கும்படியா கொடுத்த இடத்தையும் கர்த்தர் உலாவினாரு. ஆனா தேவன் அவங்க என்ன பண்றாங்க? விட்டுட்டாங்க. அப்படியே பயந்து ஒழிஞ்சிட்டாங்க இல்லையா? 2வது பாளையத்தின் நடுவில் எல்லாருக்கும் முன்னாடி வந்தார். முதல் தனிப்பட்ட ஒரு குடும்பத்தின் மத்தியில உலாவினாரு. 2வதாக ஜனம், லட்சோபலட்ச ஜனங்க முன்னாடி உலாவி வந்து அவர்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியா வந்தாரு. சத்துருக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றாரு. அதே கீழ்படிச்சு வாங்கிக்கிட்டா சந்தோஷம். 3வதாக ஆலயத்துல வந்திருக்கிற ஜனமே, நான் உன் மத்தியிலே உலாவி வந்து உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. சபையில இருக்கிற பிள்ளைகளோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அடுத்ததான் 4வதாக அக்கினி மத்தியில நான் உலாவுறப்பா. இது ரொம்ப நமக்கு ஒரு சவாலான காரியம். அக்கினி மத்தியில உலாவுற தேவன் இன்னைக்கு நம்ம கூட. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீ தனிமையா இருக்கும்போது வராது, உன் குடும்பத்துல இருக்கும்போது நான் வர்றேன், ஆலயத்துல இருக்கும் போது நான் உன்னோட உலாவுறேன். அக்கினி போன்ற பிரச்சனைகள் மத்தியில நான் உன்னோட இருக்கிறேன். 5வதாக விளக்குகளின் மத்தியில். அப்படி எப்ப தெரியுமா? தனிமையாக உங்கள் வீட்டுல தேவனை தேடும் போதுதான் பொன் குத்து விளக்குகள் மத்தியில தேவன் 7 விளக்குகள் மத்தியில் அவர் என்ன செய்யறாராம்? உலாவி வருகிற ஆண்டவருடைய மகிமையை உணர்ந்து நீ தனிப்பட்டு கர்த்தரை தேடும் பொழுது ஆண்டவரை நீ பார்க்கணும், அவரோட பேச வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய ஆண்டவருடைய சமூகத்தில முழங்கால் படிக்கிற இடம் தான்
பொன் குத்து விளக்குகள் ஏற்றுகிற இடம், ஜெப தூபம் ஏறெடுக்கிற இடம் தான் அதை குறிக்கிறது. அந்த வசனத்தை மட்டும் திரும்பவும் ஒரு வாட்டி படிமா. வெளிப்படுத்த 2:20 கடைசி பகுதியில படிங்க. 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்களை தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய் என்று கண்டறிந்தால் நீ பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். அதனால நான் உலாவி வர்ற தேவன் உனக்காக இன்னைக்கு தனிப்பட்டு நீ என்ற வார்த்தை வருதாங்க. ஒரே ஒரு மனுஷனை குறிக்கணும். அப்ப நீ எந்த இடத்துல முழங்கால் போட்டு நீங்க தனிமையா கர்த்தரை தேடுறீங்களோ, ஆண்டவரை நீங்க தேடுற ஒரு தனி நபரை, முதல்ல கணவன் மனைவின்ற உறவை குறிச்சு தனியா ஒரு குடும்பத்தை குறிச்சு, ரெண்டாவது ஊர் ஜனங்க மொத்தமா குடும்பத்துல இருக்க எல்லாரையும் குறிச்சிட்டு, மூன்றாவதாக ஆலயத்துல வர ஜனங்க, நான்காவதாக அக்கினி நடுவுல நம்மளுக்கு அக்கினி போன்ற சூழ்நிலை நடுவுல கர்த்தர் நம்ம பட்சத்துல வராரு, ஐந்தாவதாக தனி நபரை குறிக்கிறது. தனிப்பட்டு நீ உட்காரும் பொழுது ஆண்டவர் உனக்கு எச்சரிக்கை கொடுத்து உனக்கு ஆசீர்வாதத்தையும் உனக்கு சாபத்தையும் வைக்கிறாரு. இந்த வெளிப்படுத்த 2:1 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வீட்டுல போய் பற்றி பாருங்க. இது எபேசு சபையை சொல்றாரு. கரெக்டாமா? பாருங்க, இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைகள் இன்றைக்கு எப்படியா இருக்குது? உலாவி வர்ற தேவன் இன்னைக்கு இப்பேற்பட்ட தேவனை நாம எப்படி நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, எப்படி நாம இருக்கிறோம், கர்த்தருடைய சமூகத்தில் எந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது வந்திருக்கிறோம். உலாவி வர்ற தேவன் இன்றைக்கு உங்கள் பட்சத்துல உலாவி வர விரும்புகிறார். விசுவாசம் அலையிலா சொல்லுங்க, கரங்களை வைத்து அலையிலா சொல்லுங்க. உங்களோடு கூட நான் உலாவி வரப்போறேன், நான் சந்தோஷமா அவங்க கூட வரப்போறேன், சமாதானமா அவங்க கூட வரப்போறேன். நான் உங்கள் நடுவிலே உலாவி, நீங்கள் என் ஜனமா இருக்க போறீங்க, நீங்கள் என் ஜனமா இருக்க, நான் உன் தேவனா இருக்க போகிறேன் அப்படின்னா நீங்க கேட்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்க போறாரு. நீ வாயை திறந்து எதையெல்லாம் கேட்கிறாயோ, எதெல்லாம் உனக்கு வேணுமோ எல்லாவற்றையும் தேவன் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நீதியாய் நியாயம் தீர்ப்பார், சத்துருக்களை கீழ்ப்படுத்துவார், அவர்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். யாருக்கு? சத்துருக்கு. உன்னோட நான் இருப்பேன். வியாதியை குறித்து கலங்காது. உலகத்தில் நீங்க எவ்வளவு மோசமான சூழ்நிலையில போயிட்டு இருக்கோம், அதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க, கர்த்தரோட இருங்க. அக்கினி தான் இன்னைக்கு உலகம், அக்கினி பிரயாசம் மாதிரி தான் இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்கு இல்லையா? அதில் நடக்க முடியுமா? முடியாது. ஆனா கர்த்தரோட இருந்தா உலாவி வர முடியும். நடக்கிறத பத்தி இங்க சொல்லல, உலாவி வர முடியும். அக்கினியில் விசுவாசின் கரங்களை உயர்த்தி அலையில சொல்வோம். அக்கினி மத்தியிலே உலாவி வரக்கூடிய ஒரு கிருபையை தேவன் உனக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. என் தேவனால் ஆகும். அல்லேலூயா. நம்புறீங்களா? நிச்சயமா கர்த்தர் உங்களோட உலாவர். நிச்சயமா நம்புறோமா? நம்புறீங்களா? எல்லா கண்களை மூடி நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் நம்ம மத்தியில உலாவுகிற தேவன். அல்லேலூயா. அவர் இன்னைக்கு உலாவி வந்து ஆசீர்வதிக்க போறாரு. முடிந்தா எழுந்து நிற்போம். நாம ஜெபிச்சு முடிக்க போகிறோம்.